சொல்லி அவர்கள் சொல்லி கர்த்தர் ஸ்தோத்திரம் அனுப்புனாங்க. என்ன வியாதின்னு சொன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்கள் சொன்னாங்க, இந்த லெப்ட் ஹேண்ட்ல பாதி எலும்பு சலித்துன்னு போச்சு, உனக்கு வந்திருக்க டிபி வியாதி என்று சொல்லி அந்த டிபி வியாதியை சுகப்படுத்த நன்றாக கவனிக்க வேண்டும். புறா ரத்தத்தை பச்சையா குடிச்சேன், புறா ரத்தத்தை பச்சையா குடிச்சேன். சுட சுட டீல உயிரோட கரப்பாம்பூச்சை போட்டு தருவாங்க. ஒரு சுகமும் இல்லை. டாக்டரால கைவிடப்பட்டேன், தெய்வ வழிபாடுகளால கைவிடப்பட்டேன், மருந்து மாத்திரால கைவிடப்பட்டேன். 15 வாலிபர்கள் ஒரு செத்த நாயை பார்க்கிறது போல பார்த்து விட்டு போனாங்க. ஐயா, சொந்தக்காரர்களால கைவிடப்பட்டேன். கடைசியா 2 சகோதரிங்க எனக்காக வந்து இந்த இயேசுடைய அன்பை அறிவித்தார்கள். கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த 2 சகோதரிங்க அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்தார்கள். நான் சொல்கிறேன், இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தருவார், உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தருவார், மன நிம்மதியை தருவார், மன சமாதானத்தை தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எனக்கு கொடுத்த சமாதானம்